இனாம் நிலம் தொடர்பான இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த சந்திப்பில் நான் கருணாமூர்த்தி, மாநில ஒருங்கிணைப்பாளர், இனாம் நில விவசாயிகள் குத்தகையாளர்கள் வீடுமனை உரிமையாளர்கள் இயக்கம். செல்வமையா நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காருங்க. அடிமனை பயனாளிகள் சங்கத்தினுடைய தலைவர், வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர், ஐயா திருமுருகன் காந்தி, மே 17 இயக்கம், குடந்தை அரசன், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி. இப்போது இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, இப்போ சமீப காலமாக இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள், கோயில் நிலங்கள் நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் நிறைய மீட்டிருக்கும் அப்படிங்கிற செய்தி பரவலாக பார்த்துக்கிட்டு இருப்போங்க. ஆனால் அதில் நிஜமாலுமே கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்விங்க. மிக மிக சொற்பமான நிலங்கள், கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றப்பட்டிருக்குது. அப்போ எந்த நிலங்கள் ஆக்கிரமிப்புங்கிற பேரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் அல்ல. அந்த நிலங்கள் அனைத்தும் ஆங்கிலேயர்களால் இனாம் என்று வகைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலங்கள். இனாம் அப்படிங்கிறது மானியம் அப்படின்னு பழங்காலங்கள் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த மானிய நிலங்கள் அனைத்தும் அந்த நிலங்களினுடைய அரசுக்கு சேர வேண்டிய வரிப்பங்கான மேல்வாரம் மட்டுமே இந்த கோயில்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த கோயில்களிலும் மேல்வாரம் வாங்கியதற்கான ஆவணங்கள் மட்டுமே இருக்கின்றன. அந்த நிலங்கள் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் என்பதற்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லை. ஆனால் மக்களிடம் இது ஒரு பத்திரத்தினுடைய ஆவணம். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறேன். 1892 கிரையமண்ண பத்திரம். இது சுத்த கிரைய பத்திரம். அனுபவத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட இதுபோல் தமிழகத்தில் இனாம் வகைப்பாட்டு நிலத்தில் இருக்கும் அனைத்து மக்களிடமும் சுத்த கிரைய பத்திரம் உள்ளது. இது ஆங்கிலேயர் காலத்திலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுடைய ரெவென்யூ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இனாம் வகைப்பாட்டு நிலங்களில் அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு முழு நில உரிமை வழங்கப்பட்டு நிலங்கள் விற்கவும் வாங்குவதற்கான உரிமை முழுமையாக அளிக்கப்பட்டிருந்தது. அதனால தான் இந்த மாதிரியான ஆவணங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ அறநிலையத்துறை இந்த நிலங்கள் பூரா கோயில் நிலங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. அவங்க ரெஃபர் பண்ணுற டாக்குமெண்ட் 1912 வருவாய்த்துறை ஆவணமான ரீசெட்டில்மெண்ட் சர்வே ரெஜிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த ஆவணமும் நான் உங்களுக்கு இது கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் அந்த பத்திரம் காட்டினேன் இல்லைங்களா, அந்த சர்வே நம்பருக்கான ஆவணமே நம்ம கையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1912 ஆர்எஸ்ஆரில் ஆ பதிவேடுன்னு இருக்கும், பி பதிவேடுன்னு இருக்கும். பி பதிவேடில் அனுபவதாரரில் பேர் வரும். ஆ பதிவேடில் அந்த நிலத்தினுடைய வகைப்பாடு என்ன, அரசு நிலமாக இருந்தால், அதாவது அரசுக்கு நேரடியாக வரி செலுத்துகிற நிலங்கள் அரசு நிலமாக வகைப்படுத்தப்பட்டு, எந்த நிலங்களினுடைய வரி அரசுக்கு நேராக போகாமல் இனாம்தாரருக்கோ அல்லது ஜமீன்தாரருக்கோ இந்த மாதிரி பயனாளிகளுக்கு போய்கொண்டிருந்ததோ அந்த நிலங்கள் அனைத்தையும் இனாம்னு வகைப்படுத்தி வச்சுருந்தாங்க. இனாம்னு வகைப்படுத்தி வச்சுருந்ததுக்கு எகெயின்ஸ்டாக என்ன இருக்கும்னா, அந்த நிலங்களினுடைய வரிப்பங்கு என்ன பயன்பாட்டுக்கு போய்கொண்டிருந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்பு இருக்கும். அதுலேயே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க. பட்டா அல்லது இனாம் சாசன நம்பர், பட்டாதாரர் அல்லது இனாம்தாரருடைய பெயர், நிலம் எதை சேர்ந்ததோ கோயில் முதலியவை நிர்வாகம் பண்ணும் மேனேஜர் பெயர், இதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த நிலத்தில் அனுபவத்தில் இருக்கிறவங்களோட பேர் இதில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது பி பதிவேடில் வரும். வருவாய்த்துறையில் 13 வகையான ஆவணங்கள் வச்சுட்டு வந்தாங்க. பி பதிவேடில் அந்த ஆவணங்கள் முழுமையாக வரும். இப்போ என்னென்னா, இந்த நிலங்கள் அனைத்தையும் அறநிலையத்துறையிடம் எந்த விதமான ஆவணமும் கிடையாது. இந்த இடத்துல இருக்கிற குறிப்பு, இந்த குறிப்பு ஆங்கிலேயர் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சுருந்தாங்க. எந்த நிலத்தோட வரிப்பங்கு ஆங்கில அரசுக்கு வராமல் வேறு பயன்பாட்டுக்கு போகுதோ, அது நிறுவனமாக இருந்தால் எந்த நிறுவனத்திற்கு போகுது, என்ன பயனுக்கு போகுதுங்கிறத ரொம்ப தெளிவாக வருவாய்த்துறை ஆவணத்தில் எழுதி வைத்திருந்தார்கள். இந்த வருவாய்த்துறை ஆவணத்தை எடுத்துக்கொண்டு இந்த நிலங்கள் அனைத்தும் அறநிலையத்துறைக்கு சொந்தம் என்றும் இந்த நிலங்களில் இருக்கும் மக்கள் அனைவரையும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்றும் இன்று அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இது முற்றிலும் சட்டத்திற்கு விரோதமான நடவடிக்கை, இயற்கை நியதிக்கு முரணான நடவடிக்கை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்கிரமிப்பாளர் அப்படிங்கிற ஒரு வழக்கு பொதுநல வழக்குகளாகத்தான் பெரும்பாலும் போடப்படுகிறது. இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட போகிற மக்களை யாரையுமே பார்ட்டியாக சேர்த்துறதில்லை. அரசு தரப்பை மட்டுமே பார்ட்டியாக சேர்த்து அரசு தரப்பு எதிர்வாதம் வைக்கிறதே கிடையாது.
இது இனாம் நிலம், இதுக்கும் கோயிலுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த நில உரிமையை கேட்கணும்னா அதற்கான முறையான சட்ட விதிகளை தான் ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த விதமான வாதங்களும் வைக்காதனால ஒருதலைப்பட்சமாக தீர்ப்புகள் கோயிலுக்கு சாதகமாக வழங்கப்பட்டு நிறைய வழக்குகள் உயர்நீதிமன்றங்களிலும் கோயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு பெறப்பட்டு, இது வந்து கரூர் வெண்ணமலை பகுதியினுடைய ஆவணம் 1892 டாக்குமெண்ட் இருக்குதுங்க. எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் காட்டுறேன். அப்போ இந்த நிலங்கள் அனைத்தும் அறநிலையத்துறை கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்கள் என்று அந்த நிலங்கள் அனைத்தையும் மக்களிடமிருந்து எடுக்கும் முயற்சியை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அபகரிக்கும் முயற்சியை தான் சொல்லுவோம். ஏன்னா பிடுங்கும் முயற்சி, அபகரிக்கும் முயற்சியை தற்பொழுது செய்து வருகின்றன. இந்த நிலங்கள் அனைத்தும் இனாம் வகைப்பாட்டு நிலங்கள் அனைத்தும் அனுபவத்தில் இருக்கும் மக்களுக்கே சட்டப்படி உரிமையாக்கப்பட்டது. சட்டப்படி உரிமையாக்கப்பட்ட நிலங்களைத்தான் இன்று அறநிலையத்துறை அவர்களுக்கு சொந்தம் என்று கொண்டாடுகிறது. அதற்கு அவர்களிடம் எவ்விதமான ஆவணங்களும் தமிழகத்தில் எம்மூலையிலும் கிடையாது. இந்தியா முழுவதும் இருந்த மானிய நிலங்கள் உழவுவர்களுக்கே உரிமையாக்கப்பட்டு விட்டன. தமிழகத்தில் மட்டும் இதை திரும்ப பிடுங்கும் நடவடிக்கை அறநிலையத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அறநிலையத்துறையை பார்த்து வக்ஃப் வாரியமும் தற்போது அதே செயலில் ஈடுபட்டு